நியூபார்ன் பேபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவோட தாய்ப்பால் தான் வந்து 0 to 6 months வந்து எடுத்துக்குவாங்க. எல்லா அம்மாமார்களுக்கும் மெயினாக இந்த வர கொஸ்டின் என்னன்னா 6 monthsக்கு அப்புறம் நாங்கள் எப்படி வந்து நம்மளோட ரெகுலர் ஃபுட்டை வந்து ஆரம்பிக்கணும், அது எந்த கன்சிஸ்டன்சியில் வந்து ஆரம்பிக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப காமனான டவுட் வந்து இருக்கு. ஸோ 6th month கம்ப்ளீஷனில் வந்து தான் நீங்கள் இந்த வீனிங் ஃபுட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும். அதாவது பிகினிங் ஆஃப் 7th monthல தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 weeks வந்து நம்ம மெயினாக பாப்பாவுக்கு வந்து அந்த டாலரன்ஸ் லெவலில் வந்து செக் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஃபுட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அலாங் வித் பிரெஸ்ட் மில்க். சரிங்களா? ஸோ பாப்பா வந்து பிரெஸ்ட் மில்க் எடுக்கிறாங்க இல்லைன்னா வந்து ஃபார்முலா மில்க் எடுத்தா கூட அது கூடயே நீங்கள் வந்து நம்மளோட ரெகுலர் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த 7th month பிகினிங்ல இருந்து ஒரு 2 weeksக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஜூசஸ்ல வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூசஸ் வந்து கொடுக்கலாம், ட்ரெயின்ட் வெஜிடபிள் சூப்ஸ் அந்த தண்ணி வந்து நீங்க வந்து கொடுக்கலாம், தால் வாட்டர் நல்லா அந்த பருப்பை வந்து வேக வச்சு அந்த தண்ணியை வந்து வடிச்சு அந்த தண்ணியை வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும் போதில் பாப்பாக்கு வந்து செட்டாதான் இல்லையான்ட்டு உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அது தவிர்த்து ஏதாவது கேஸினஸ் இல்லை லூஸ் மோஷன் இருந்துச்சுன்னா உடனே டாக்டர் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. 2 weeks வந்து செக் பண்ணுங்க பாப்பாவோட டாலரன்ஸ் வந்து இந்த ஃபுட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறமா 3rd weekல இருந்து பியூரிட் ஃபார்ம்ல நீங்க வந்து எல்லா ஃபுட்ஸுமே நீங்க வந்து கொடுக்கலாம். என்ன ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பியூரிட் வெஜிடபிள்ஸ் நல்லா மேஷ் பண்ணி நசுக்கி ஒரு பேஸ்ட் ஃபார்ம்ல வந்து பாப்பாக்கு வந்து நீங்க வெஜிடபிள்ஸ் வந்து கொடுக்கலாம், ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கலாம், நம்மளோட தால் கூட வந்து ரைஸ் அண்ட் தால் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் ஃபார்ம்ல வந்து நீங்க கொடுக்கலாம். ஸோ இது கொடுக்கும் போதுல அவங்களுக்கு அந்த ஆப்படைட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும், பசியும் நல்லா அடங்கியும் இருக்கும். எவ்வளவு வாட்டி ஒரு நாளைக்கு கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 2 வேளைக்கு வந்து நீங்க கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வேளை கொடுக்கலாம், லஞ்ச் கொடுக்கலாம், இல்ல லஞ்ச் அண்ட் டின்னர் கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த 3rd meal எது இருக்கோ அதுக்கு வந்து நீங்க பால் மாதிரி கொடுத்துக்கலாம், தாய்ப்பாலாவும் கொடுத்துக்கலாம், இல்லை ஃபார்முலா மில்க் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது கூட வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான்வெஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 9 months தான். ஸோ எக்ஸ் வந்து மெயினாக ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். சிக்கன் ஃபிஷ் எல்லாம் வந்து ஒரு 10th or 11th monthலேருந்து நீங்கள் வந்து சூப் மாதிரி அவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம், மட்டன் போன் சூப் மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து வந்து ஆரம்பிக்கலாம்.